ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் லேண்ட் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங், ப்ளீஸ் கான்டாக்ட் மை நம்பர் 7010351714. ஸோ நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்டு வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சாலும், இல்லை உங்கள் லேண்டை வந்து கரெக்டான ரேட்டில் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டு கமர்ஷியல் நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு பைபாஸ்லேருந்து ஒரு 400 மீட்டர்லேயே இந்த லேண்ட் இருக்குதுங்க. அதுவும் ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குது. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேண்டுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்குது. வீடியோ வந்து நிறைய செகண்ட்ஸ் இருக்குது, மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக யாரும் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து நான் வீடியோ இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன், லென்த்தாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லேண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து நிமிஷம் வந்து அதிகமானாலும் பரவாயில்ல, பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கணும், வியூவில் இருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேண்டு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதேபடி இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, வீடு இருக்கா, தார் ரோட் டச்சிலே இருக்கா, எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய லேண்டு சேல்ஸ் வீடியோ வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, வீட்டு மனை, எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் எந்த லேண்டு உங்களுக்கு சூட் ஆகுதோ, எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கிறதுக்கு, பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதேபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து மேபி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த டேங்க்கு ஜூம் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள். அதான் வில்லேஜ். உங்களுக்கு நல்ல பெரிய வில்லேஜ் தான். ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் அந்த வாட்டர் டேங்க்கு. அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே தான் வந்து வில்லேஜ் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 100-200 மீட்டர்லேயே வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா 100-200 மீட்டர் தாங்க இதுலேயே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. தார் ரோட் டச்சிலேயே இருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 ஏக்கருக்குள்ளே இருக்குங்க. 9 ஏக்கர் 77 சென்ட் இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃபென்ஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3-4 டிஃப்ரெண்ட்டான அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நெல் பயிர், வேர்க்கடலை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அது மாதிரி பார்த்திங்கன்னா மிளகா. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியான அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல ப்யூர் ரெட் சாயிலான மண்ணுங்க. அதுவும் நம்ம ஜஸ்ட்டு சென்னைக்கு நியர்பைலேயே இருக்குது. இந்த லேண்டோட மெயின் 3 பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ரொம்ப மெயினான பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு நியர்பைலே இருக்குது. அதுவும் வந்து நம்ம பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 400-500 மீட்டர்லேயே இந்த லேண்ட் வந்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. தார் ரோட் டச்சில் இருக்குது. ஸோ ஃபென்சிங் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு சின்ன வீடு, 2 வீடு மாதிரி சின்ன வீடு இருக்குது. நல்ல பெரிய தண்ணி தொட்டி இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா போட்டிருக்காங்க, சில்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், நெல் பயிர், வேர்க்கடலை எல்லாமே போட்டிருக்காங்க. மண் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி வந்து நல்லா ரெட் சாயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன வீடு தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா 2 சின்ன வீடு இருக்குது, ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த 10 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க.
ஃபுல்லாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 92 கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம லேண்டுக்கு. சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 17 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த லேண்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் தாங்க ஆகும். செங்கல்பேட்டுக்கு ரொம்ப பக்கங்க இந்த லேண்டு, ரொம்ப நியர்பைலே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நல்ல பெரிய பைபாஸ் பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த லேண்டு. ஜஸ்ட்டு பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ கிலோமீட்டருக்குள்ளே தாங்க டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த லேண்டு வந்து பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து பஸ்ஸு போகிற ரூட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்லேயே தாங்க இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ரெட் சாயிலான மண். கண்டிப்பாக லே அவுட் வந்து பர்பஸுக்கும் இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க. அக்ரிகல்ச்சருக்கும் சூட் ஆகும், லே அவுட்டுக்கும் சூட் ஆகும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டு மேலாம் போட்டு லே அவுட்லாம் ஃப்ளாட்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரே பவுண்ட்ரி தாங்க லேண்டு உங்களுக்கு. எந்த ஒரு கோர்ஸும் இல்லாமல் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்குது லேண்டு. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேண்டுங்க. ஏன்னா வந்து சென்னைக்கு 92 கிலோமீட்டரில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்குதுன்னு சொல்கிறது. அதுவும் தார் ரோட் வச்சு ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி பைப்லைன் கனெக்ஷனு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் மெயின் பார்த்திங்கன்னா 4 கிணறு 4 சர்வீஸ் இருக்குங்க. ஸோ வந்து நான் மிளகா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சில்லி, அது வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து சில்லி போட்டிருக்காங்க, பேடி, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து போட்டிருக்காங்க, பீனட்டு. ஸோ வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. கண்டிப்பாக சென்னைக்கு நியர்பைலே இருக்குது. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் உத்திரமேரூர் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து உத்திரமேரூரில் வந்து லேண்ட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உத்திரமேரில் இருந்தால் சொல்லுங்கள், ஜஸ்ட்டு சென்னைக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நான் வந்துட்டு போகிற மாதிரி லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னா ஜஸ்ட்டு சென்னையிலேருந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் 1.25 மணி நேரத்துக்கு ரீச் ஆகிடலாங்க. காரில் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் தான் ஆகும். தாம்பரத்துலேருந்து தாம்பரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் தாங்க ஆகும். காரில் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் ஆகும். ஸோ வந்து லேண்டு ஒரே ஸ்கொயர் தாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. சிங்கிள் ஓனரு, புஞ்ச லேண்டு, தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பைப் லைனும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாக எனி டைம் வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கோங்க. 4 கிணறுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 10 ஏக்கருக்கு 4 கிணறு சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. 19% வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா 4 கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, தார் ரோட் டச்சு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து 10 ஏக்கர் வச்சுட்ருக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கர் தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. மீதி இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து போட்டுருவாங்க. ஸோ பேரன் லேண்டாக வந்து போட்டுருவாங்க. பட் இவங்க வந்து அது மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே வந்து போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சர்வீஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பெரிய கிணறுங்க. கிணறு நீர் வளமும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேலேயே தான் இருக்குது பாருங்கள் தண்ணி, அதுவும் எப்படி பியூராக நல்லா இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கிணறு எடுக்கணும், இப்போ கிணறு எடுத்து நீங்கள் சர்வீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு கிணறுக்கு வந்து 10 லட்ச ரூபா ஆகுங்க. 10லேருந்து 12 லட்ச ரூபா ஆகும் கிணறு எடுத்து கரெல்லாம் கட்டி சர்வீஸ்லாம் வாங்கணுன்னா. ஸோ இது 4 கிணறு சர்வீஸ் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50 லட்சம் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க உங்களுக்கு. ஏன்னா 4 கிணறு 4 சர்வீஸ் எல்லாமே இருக்குது. நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் இருக்குது, பனை மரமும் இருக்குங்க. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 தென்னை மரம் இருக்குது. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேக்கு மரமும் இருக்குது. ஒரு 40-50 தேக்கு மரம் இருக்குது வரப்பில். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான லேண்டு. நிறைய பேர் வந்து எனக்கு நீர்வளம் மெயினாக இருக்கணும், தார் ரோட் டச்சில் இருக்கணும்,
ஜஸ்ட் நான் வந்து சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கணும், பைபாஸ் பக்கத்தில் தார் ரோட் டச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த லேண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்காக தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணி ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த லேண்டு வந்து நல்லா இருந்ததுனால தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இவ்வளோ நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி. கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரடியாக பார்க்காமையே வந்து நீங்கள் டோக்கன் கட்டி புக் பண்ணுற மாதிரிலாம் நான் இந்த லேண்டு வந்து நான் உங்களுக்காக வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பீங்க. ஸோ வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஃபாரினில் நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிட்டு இல்லை வந்து ஒர்க்காக ஃபாரினில் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எப்படி நேரடியாக வந்து பார்ப்போமோ, நம்ம லேண்டை வந்து எப்படி நேரடியாக சைட் விசிட் வந்து பார்ப்போமோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கிணறும் வந்து எடுத்து என்னென்ன போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது, பக்கத்தில் என்ன வில்லேஜ் இருக்குது, பக்கத்தில் எவ்வளோ வீடு இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வராமலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லேண்டோட இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரியே இந்த வில்லேஜில் வந்து எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 வீடுக்கு மேலே இருக்குதுங்க. இந்த வில்லேஜ் நல்ல பெரிய வில்லேஜ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இந்த லேண்டு வாங்கிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் வந்து நான் வீட்டு மேலே போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அந்த லேண்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஏன்னா பைபாஸும் ஜஸ்ட் நியர்பைலே இருக்குது, ஒரு 400-500 மீட்டர்லேயே இருக்குது, தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குதுங்க. ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க, வேர்க்கடலை, உளுந்து, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகா. ஸோ கண்டிப்பாக யாருமே வந்து இவ்வளோ நீட்டாக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. லேண்டு பார்க்குறதுக்கே அப்படியே பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு தான். ஏன்னா சென்னைக்கு நியர்பையில் வந்து இனிமேட்டு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கணுன்னா கண்டிப்பாக ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வரும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டாக வந்து போட்டு டிடிசிபி அப்ரூவ்டு தார் ரோடு போட்டு அது மாதிரி வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் சென்னைக்கு நியர்பையில் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 10 ஏக்கர் ஒரே பவுண்ட்ரியாக கிடைக்கிது உங்களுக்கு. அதுவும் ஓனரும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். லேண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு தான். எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. கண்டிப்பாக லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு. நான் வந்து செக் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். நம்மளுக்கு வந்து டைரக்ட் ஓனர் தான், எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை. டைரக்ட் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம உட்காந்து பேசிக்கலாம். நான் வந்து லீகல் இஷ்யூவும் வந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாம் நான் பார்த்துட்டேன். பட்டாலேருந்து சிட்டா ஈசி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. கரண்ட்டில் வந்து ஓனர் மேலே தான் இருக்குது எல்லாமே. ஸோ எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். சில பேர் வந்து நான் அர்ஜென்ட்டாக ஃபாரின் போகிறதுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து நான் பை பண்ணியே ஆகணும், வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பார்க்குறதே எப்படி க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். டோட்டலாக நான் வந்து உங்களுக்கு 3 கிணறு காமிச்சிட்டேங்க. இப்போ 4வது கிணறு தான் காமிக்க போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிணறு தான் உங்களுக்கு. ஸோ 4 கிணறுமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய கிணறு தான். 4 கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க மொத்தமாக. இந்த கிணறு எப்படி தண்ணி வளம் எப்படி மேலேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. நல்லா பெரிய கிணறு, ரவுண்டு கிணறு. ஸோ வந்து நீங்கள் இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட்லேயே இன்னும் ஒரு 5 ஏக்கர் கூட சேல்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டீங்கன்னா பக்கத்துலேயே கூட இன்னும் ஒரு 5 ஏக்கர் 7 ஏக்கர் சேல்ஸுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த லேண்டு ஒரு 10 ஏக்கர் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு ஒரு 10 ஏக்கர் கூட பக்கத்துலேயே வந்து கூட சேல்ஸுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பை பண்ணிக்கலாங்க. ஸோ 20 ஏக்கர் உங்களுக்கு வந்து ரவுண்டாக 20 ஏக்கரு, 4 கிணறு, 4 சர்வீஸ்னால் இப்போ பாருங்கள் ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும். கண்டிப்பாக லேண்டு பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த லேண்டில் என்ன பயிர் வேணாலும் பண்ணலாம் நீங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நான் தோப்பு மாதிரி வைக்க போகிறேன், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, நெல்லித்தோப்பு,
ஸோ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபுளான லேண்டுங்க. ஏன்னா எந்நேரமும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வளம் உங்களுக்கு வந்து எனி டைம் இருக்கும் தண்ணி வளம் இந்த லேண்டில். மேலேயே தான் இருக்குது தண்ணி. ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காருங்க. ட்ரிப் இரிகேஷன் மட்டும் போட்டது இல்லாமல் அந்த பெரிய வால் பைப்பும் போட்டிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். மண் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. மண்ணும் நல்லா ரெட் சாயிலான மண். பஸ்ஸு போகிற ரோட்லேயே இருக்குது. தார் ரோட் டச்சு. தார் ரோட்லேருந்து இறங்குனாலே நம்மளோட லேண்டு தாங்க. ஸோ தண்ணி வந்து எப்படி பாஞ்சிட்ருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக பம்பு செட்டு மோட்டரில். இப்போ வந்து ஸ்பீடு வந்து இவங்க கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக பாயுது. அந்த வால்வு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வால்வு வந்து நடுவில் இருக்குது. அந்த பைப்போட வால்வு வந்து சென்டரில் இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஸ்லோவாக வச்சுருக்காங்க. நல்லா ஸ்பீடு பண்ணி வச்சோன்னா தண்ணி நல்லா பிச்சிட்டு போகுங்க உங்களுக்கு. ஸோ ஒரே இது தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஷெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பவுண்ட்ரி. பின்னாடி ஃபென்சிங் தெரியுது பாருங்கள். அந்த ஃபென்சிங் வரைக்கும் நம்மளோட பவுண்ட்ரி வருங்க. அதுதான் லாஸ்ட்டு கிணறு, 4வது கிணறு. அந்த ஃபென்சிங் இந்த ஷெட்டுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவுண்ட்ரி வந்து எண்ட் ஆகுங்க. இந்த லேண்டில் ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிணறு சொன்னேன் பாருங்கள். அதில் இது ஒரு கிணறு. 4 கிணறுமே பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமான கிணறு, நல்லா பெரிய கிணறு. சர்வீஸ் இருக்குங்க, மோட்ரு எல்லாமே இருக்குது. தண்ணி வந்து எப்படி பியூராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. மேலேயே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 கிணறு 4 சர்வீஸ் இருக்குங்க. அதுவும் தார் ரோட் டச்சிலே இருக்குது லேண்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் வந்து தார் ரோட் டச்சிலே இருக்குது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து நியர்பைலே இருக்குங்க. கண்டிப்பாக சென்னை கோயம்பேடுலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 90 to 95 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஏன்னா வரக்கூடிய பைபாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பைபாஸ், நல்ல பெரிய ரோடு தான் உங்களுக்கு. அதனால் சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் போட்டு ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள வீடு, நல்லா பெரிய தண்ணி தொட்டி அது மாதிரி இருக்குது. அதுவும் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ்லேருந்து 100 அடி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த லேண்டு வரும். அதுவும் பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது. சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கலாம் நீங்கள். ஜஸ்ட்டு நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தேன் பாருங்கள், அந்த தண்ணி டேங்க்கு அது பக்கத்தில் தான் வில்லேஜ் இருக்குது, நல்ல பெரிய வில்லேஜ் தான். ஸோ அதனால் இந்த 6 பாயிண்ட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த லேண்டு வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சொல்கிறீங்களே இப்போ ப்ரைஸ் எப்போ தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேண்டு இந்த 6 மெயின் பாயிண்ட்ஸையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 கிணறு இருக்குங்க, சர்வீஸ் இருக்குது, தார் ரோட் டச்சிலே இருக்குது, ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க, சென்னைக்கு நியர்பைலே இருக்குது, ஃபுல்லாக கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் பஸ் போகிற ரூட்லேயே இருக்குது. பைபாஸும் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக நேரடியாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம என்னமோ அதை பார்த்து பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா கண்டிப்பாக ஒரு 10 ஏக்கர் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் அவங்க அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க டோட்டல் ஏரியாவுக்கும். மண்ணும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ரெட் சாயிலான மண், பியூர் ரெட் சாயிலான மண். இந்த மண்ணில் நீங்கள் எது போட்டாலும் எடுக்கலாம். வேர்க்கடலை, உளுந்து, எள்ளு, இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன், வீடு கட்டிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கினாலும் ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிணறு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, நீர்வளமான கிணறு. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 35,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 35 லட்சம் சொல்கிறாங்க. இது ஃபைனல் ப்ரைஸுங்க. கண்டிப்பாக இதிலிருந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
அவங்க சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் வந்து 35 சென்ட்டு வந்து 35,000, ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் ப்ரைஸு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நேரடியாக வந்து பாருங்கள். சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். நெகோஷியபிள் பண்ண முடியுமா என்னான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் வந்து 35,000, சென்ட்டு 35,000, ஏக்கர் 35 லட்சம் சொல்கிறாங்க. சிங்கிள் ஓனர் தாங்க. கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியோ அது மாதிரி இல்லை, ஒருத்தர் தான் சைன் பண்ணணும், சிங்கிள் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரடியாக வாங்க, சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம இன்னமும் சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப நம்ம நெகோஷியேட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்காக பேசி நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களுக்காக நெகோஷியபிள் பண்ணி கம்மியாக வாங்கி தரேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேண்டு வந்து எப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஏன் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃப்யூச்சர் டீட்டெயில் தேவை, இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து கிளியராக இல்லை, இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து சைட் விசிட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லை ஒரு 2 நாள் முன்னாடியாவது எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேன். அப்படி நான் ஃபோனை எடுக்கலை, ஃபோன் பிக் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை நார்மல் மெசேஜோ பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி 7 வாட்டிலாம் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி கால் பண்ணுங்கள் போதும். மேக்ஸிமம் 1 வாட்டி பண்ணிங்கனாலே நீங்கள் போதும். அப்படி நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துருவேன். அப்படி இல்லைனா டிரைவிங்கில் அப்படி இல்லை வெளியே போயிட்டு இருந்தேன் இல்லை வெளியே இருக்கேன்னா கண்டிப்பாக வந்து நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவேங்க. யாரெல்லாம் கால் பண்ணிக்கல எனக்கு, நான் எல்லோரும் கால் பண்ணி பேசிட்டேன். எனக்கு கால் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் கால் பண்ணி பேசினேன்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு 1 வாட்டி பண்ணுங்கள் போதும். அப்படி நான் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன், நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதேமாதிரி சைட் விசிட் பார்க்குறதா இருந்தால் ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வாங்க. அது வந்து உங்களோட டைமை வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கும் என்னோடய டைமை ஷெடியூல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரி, வேறு ஏதாவது ஃபியூச்சர் டீட்டெயில் தேவைன்னா கண்டிப்பாக நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளான அக்ரிகல்ச்சர் லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வீடு இருக்குங்க, ஒரு ஷெட்டு இருக்குது. ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூர் ரெட் சாயிலான மண், ரத்த கலரில் இருக்கும், அப்படியே உங்களுக்கு தக்காளி கலரில். கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க ப்ரைஸ் வந்து 35 சொல்கிறாங்க ஃபைனலு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், நம்மளால் நெகோஷியபிள் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக வந்து நெகோஷியபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃபோட்டோ வீடியோலாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள்.